ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு எத்தனை விவசாயம் செய்து வருமானம் பார்த்தாலும் பணக்காரன் ஆக முடியலை. அப்படி பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி இருக்கும்போ ஊர் வழியாக ஒரு முனிவர் வந்தார். முனிவர்கிட்ட போய், முனிவரை, நான் இவ்வளோ உழைச்சேன், என்னால் பணக்காரன் ஆக முடியலை, எனக்கு பணக்காரன் ஆகணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கேட்டார் அவர்கிட்ட, முனிவர்கிட்ட. அப்போ முனிவரன் சொன்னார், நான் உனக்கு ஒரு பூதம் தாரேன், அந்த பூதத்துக்காட்ட நீ என்ன சொல்லுதியோ அதை உடனே முடிச்சு கொடுத்துரும், உன்னை சீக்கிரமாக பணக்காரனாக்கவும் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அதுக்கு எப்பொழுதும் நீ வேலை கொடுத்துட்டே இருக்கணும். வேலை கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, மர டைமில் மர செகண்ட்லேயே ஒன்றை கொன்னுட்டு என்கிட்ட திருப்பி வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவர் விவசாயம் சந்தோஷமாட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூதத்தை வாங்கிட்டு ஒரு அந்த வயலை காட்டி இதில் எல்லாம் நாட்டு வளரட்டும், இதில் இது ஆகட்டும், என்ன பொண்ணு விளையட்டும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். இதுவும் மர செகண்டில் முடிச்சு கொடுத்துட்டே இருந்ததா. இவருக்கு லாஸ்ட்டில் வேலை கொடுக்க முடியலை. அப்போ முனிவர் சொன்ன மாதிரி தான் இவரை கொல்ல வேண்டி துரத்துச்சு. இவரும் ஓடி பிடிச்சு முனிவர்கிட்ட ஓடி போயிட்டார். முனிவரை, நான் சொன்னதெல்லாம் என்னால் முடியலை, அதுக்கு வேலை கொடுக்க முடியலை, சொன்னதெல்லாம் மர செகண்ட்லேயே செய்ய முடிக்குது, இனி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பக்கத்தில் இவரை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நாயோட வாலை காட்டி, இதை வெட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவரும் வெட்டி கொண்டு கொடுத்தாரு. பூதத்தாட்ட இதை கொடுத்து, இதை நூக்க சொல்லு, அப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுவும் பூதமும் கஷ்டப்பட்டு நூற்று அப்படியே பிடிச்சிருக்கும். விட்ட உடனே அது மீண்டும் நாய் வாயில் சுருண்டலையில் செய்யும். அப்படி ஆயிடுச்சு திருப்பி. அதெல்லாம் லாஸ்ட்டில் முடிக்கவே முடியலை, நூக்கவே முடியலை. இதுவும் தளர்ந்து விவசாயிகிட்ட கொடுத்துட்டு, நாய் வேலை கொடுத்துட்டு, என்னால் நீ சொன்ன வேலையை பண்ண முடியலை இதான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இவனுக்கு எல்லா பொண்ணையும் பொருளும் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும். இதில் இந்த புரிய வேண்டியது என்னன்னா, இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கும். உன்னால் பிடிச்சி நூற்று வச்சிருக்க முடிஞ்சா கையிலே இருக்கும் வர நூந்துருக்கும். நீங்கள் விட்டேன்னு வச்சுக்கோ, அதோட சரி. ஓகே, கதை நல்லா இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே.